ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. ஒரு 3 மாதம் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் மெசேஜ்லாம் பண்ணி கேட்டிங்க என்ன வீடியோ போடல அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் வர முடியாத சூழ்நிலை. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னோடய பேர் அபேல். வெல்கம் டு மை சேனல். இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட்டயம் மாவட்டத்தில் இருக்கிறோம். காலையில் ஒரு 6 மணி ஆகிருக்கு. வீட்டிலேருந்து ஒரு 3:30-4 மணி கிளம்பி ஒரு 6 மணிக்குள்ளே கோட்டயம் வந்தாச்சு. இங்கே நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்ந்து வர ஒரு டூரிஸ்ட் வில்லேஜ் தான் நம்ம பார்க்க போகிறோம். மலரிக்கல் அப்படின்ற ஒரு டூரிஸ்ட் வில்லேஜ் தான் பார்க்க போகிறோம். போகிற வழியில் இன்ட்ரோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரைக்கும் வந்திருக்கிறேன். இங்கே நிறைய பேர் மீன்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. காலையில் இங்கே வந்து நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதனால வீடியோ எடுக்க முடியல. இப்போதான் மழையெல்லாம் மாறிட்டு நம்ம இப்போது கேரளா கோட்டயம் மாவட்டத்தில் தாங்க இருக்கிறோம். இங்கே காலையிலேயே நான் பார்த்த அழகான காட்சிகளை தாங்க நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம போகிற வழியில் பார்த்தோம் இந்த மாதிரி சின்ன சின்ன வலையெல்லாம் போட்டு அவங்க வீட்டு தேவைக்கு மீன்கள்லாம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. காலையிலேயே நிறைய பேர் அங்கேயும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் தெரியுதா உங்களுக்கு? இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் போகணும் நம்ம மலரிக்கல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு. போகிற வழியில் உங்களுக்கு அப்படியே ஒரு இன்ட்ரோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே நிப்பாட்டியிருக்கேன். பாருங்கள், ரோடு சூப்பராக இருக்கும். நம்ம போய்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ரோடு ஃபுல்லாக தண்ணியை பார்த்தோம். முன்ன பின்ன தெரியாத ஊருக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக போங்க. நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டயம் தான். அதாவது கோட்டயத்துலேருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. கோட்டயம் வர்றவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வர வேண்டிய கிராமத்துக்கு வந்தாச்சு. இங்கே எதுக்காக நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கிற வாட்டர் லில்லி பூவை தான் நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். அதாவது ஆம்பல் பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூவை பார்க்குறதுக்காக தான் நம்ம இந்த கிராமத்துக்கு வந்திருக்கோம். வருஷத்தில் ஒரு முறை தான் இந்த கிராமத்தில் இந்த பூ இங்கே விளையுது. இதுதாங்க நம்ம வாட்டர் லில்லி, அதாவது பிங்க் ஆம்பல் பூன்னு சொல்லுவாங்க. நம்ம போகிற வழியிலேயே இந்த மாதிரி அழகான பூ வைக்கிற காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன வஞ்சியில் பூ வந்து நிறைய விற்கிறாங்க. சேச்சி விட்டுட்டு இருக்காங்க. அந்த சேச்சி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேச்சியோட பேருந்தோ சரின்னு சேச்சி. இந்த மாதிரி சின்ன தோணி பாருங்க, இந்த மாதிரி சின்ன போட்டில் இவ்வளோ பூ விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பூ வந்து 30 ரூபா. 30 இல்லை, எத்தனை ஏதாவது 30. இந்த ஒரு கட்டு 30 ரூபா. பாருங்க எப்படி சொல்லி நம்ம போகும்போது வாங்கிட்டு போவோம். ஏன் திருச்சி இதுதான் மலரிக்கல் பஸ் ஸ்டாப்பு. இந்த பஸ் வந்து உங்களுக்கு மலரிக்கல் இல்லிக்கல் கோட்டயம் போகிற ப்ரைவேட் பஸ்ஸு. இந்த வழியாக தான் உங்களுக்கு மலரிக்கல் உள்ளே போகணும். ப்ரைவேட் பஸ் மட்டும்தான் இருக்கு, கவர்மெண்ட் பஸ் கிடையாது. இங்கேருந்து தான் நம்ம ஆம்பல் பாடத்தை பார்க்க போகிறோம். அதாவது வாட்டர் லில்லி, ஏக்கர் கணக்கில் இருக்கிற வாட்டர் லில்லியை பார்க்க போகிறோம். இங்கே சுற்றி பார்த்தா உங்களுக்கு கேரளாவோட சூப்பர் அழகை அப்படியே ரசிக்க முடியும். ஒரு கிராமம், ஒரு ஃபீல் அப்படி சூப்பராக இருக்கும். ஒரு கிராமத்தோட ஃபீல் கிடைக்கும்.
நமக்கு ஒரு சின்ன போட்டு கிடச்சிட்டு இந்த சின்ன படகுல தான் நம்ம அங்கே வரைக்கும் சுற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு அப்படின்னு பார்த்தீங்க, இப்போ லோக்கலில் சுற்றி பார்க்கணும், பக்கத்தில் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஆளுக்கு 100 ரூபா தான். நீங்கள் கொஞ்சம் லாங் உள்ளே நிறைய பூவெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு போட் போகணுன்னா 1000 ரூபா. நீங்கள் ஒரு 4-5 பேரும் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு 1000 ரூபா கொடுத்து போகணும். நம்ம வந்து அங்கே வரைக்கும் போனால் தான் நிறைய பூவெல்லாம் பார்க்க முடியும். அதனால தான் நம்ம உங்களுக்கு நல்ல காட்சியில் காட்டணும் அப்படின்றது வேண்டி நம்ம இந்த லாஸ்ட் வரைக்கும் போய் இது எத்தனை ஏக்கர் வந்துச்சு? 500 ஏக்கர் போகும். 500 ஏக்கர் 250 ஏக்கர் மொத்தம் இங்கே இருக்கும். அதில் 500 ஏக்கர் ஃபுல்லாக உங்களுக்கு போகுதான். இப்போ 3 மாதம், அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், இந்த 3 மாதத்தில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணலாம். சேட்டன் நம்பர்ன்றலாம் சேட்டனோட பேர் எந்த பேர்? பைஜு. இதான் நம்மளை கொண்டு போகிற கைடு சேட்டன். சேட்டன் பேர் வந்து பைஜு. சேட்டனோட நம்பர் வந்து உங்களுக்கு நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் இங்கே வர்றவங்க சேட்டனை கூப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த போட்டிங்லாம் உங்களுக்கு கொண்டு போவாங்க. நம்ம வரும்போது நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனால் நம்ம வீடியோ எடுக்க போகும்போது மழையெல்லாம் மாறி நல்ல கிளைமேட் சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும். எத்தனை அடி ஆழம் காணும்? இப்போ மழை பெஞ்சிருக்கனால இங்கே வந்து தண்ணி இப்போ அதிகமாக இருக்குது. அதனால் ஒரு 3 அடி ஆழம் இருக்கும். சேஃபாக வர்றதுக்கு நல்ல ஒரு ஏரியா, இயற்கையோட வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஏரியா. கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து விசிட் பண்ணுங்கள். நல்ல பிங்க் கலரில் இருக்குது. பார்த்தீங்களா எப்படி இருக்குது? பார்த்தீங்களா பிங்க் கலர். நல்ல வெயில் வந்துட்டு பார்த்தீங்களா எப்படி? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான், ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நல்ல மழை பெஞ்சிச்சு. நம்ம பாருங்க நல்ல வெயில் வந்துட்டு கிளைமேட் சூப்பராகிட்டு. ஆனால் நீங்கள் 10 மணிக்குள்ளே இங்கே வரணும். ஒரு 9 மணி டைம் கரெக்டாக இருக்கணும். 9 மணிக்குள்ளே வந்துட்டீங்கன்னா மட்டும்தான் நல்லா பார்க்க முடியும். 10 மணி 10 மணிக்கு மேலே பூவெல்லாம் சுருங்கிடும். அந்த பூவை பார்க்க முடியாது. ஆம்பல் பூவை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷன்களை உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஆம்பல் பூ இந்த உலகத்தில் 50 ஆம்பல் பூக்கள் இருக்குது. அதுலேயே சிவப்பு, வெள்ளை அதிகமாக காணப்படும். இங்கே நம்ம அதிகமாக பார்க்கக்கூடிய ஆம்பல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஆம்பல் தான் இங்கே ஃபுல்லாக இருக்குது. இந்த ஆம்பல் பாடம் வந்து குறைஞ்சது ஒரு 3 மாதம்தான் இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் இது எல்லாமே நெல் விவசாயத்துக்கு வேண்டி பயன்படுத்துவாங்க. செப்டம்பர் மாதம் இங்கே இருக்கிற இந்த ஆம்பல், அதாவது இந்த ஆம்பலும் இந்த தண்ணி எதுவுமே இங்கே இருக்காது. இதெல்லாம் மாற்றி அதுக்கப்புறம் இங்கே விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆம்பல் பூ வளர்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று தான் தண்ணி. அதே மாதிரி தான் சூரிய வெளிச்சமும் கண்டிப்பாக இந்த ஆம்பல் பூவுக்கு தேவை. சூரிய வெளிச்சம் இல்லைனாலும் இந்த ஆம்பல் பூ இந்த அளவுக்கு பூ உங்களுக்கு வராது. ஆம்பல் பூவை நம்ம அதிகமாக பார்க்கக்கூடியது இந்த மாதிரி கட்டி கிடக்கிற தண்ணியில் தான் நம்மளால் பார்க்க முடியும். குளம், ஏரி இந்த மாதிரி தண்ணிகளில் தான் நம்மளால் ஆம்பல் பூவை பார்க்க முடியும். இந்த ஆம்பலோட தண்டு சுமார் 3 மீட்டர் நீளம் வரைக்கும் வரும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? இந்த சேட்டை இங்கெல்லாம் கொண்டு காட்டினார். ஏன்னா இங்கெல்லாம் அந்த மோட்டர் வண்டி வராது. ஸோ
இந்த ஆம்பல் பூ சில நாடுகளோட தேசிய பூவாகவும் இருக்குது. அதாவது நம்ம பக்கத்து நாடான ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், அதே மாதிரி ஈரான், இந்த நாடுகளோட தேசிய பூவாகவும் இந்த ஆம்பல் பூ இருக்குது. நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கோட்டயத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். 29 ரூபாய்க்கு போட் சர்வீஸு, அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த மாதிரியாக ஃபுல்லாக காயல், அது வந்து காயல் வழியாக வெளியே போகும். அதுவும் நல்ல சூப்பர் அனுபவமாக இருந்துச்சு. கோட்டையம் வர்றவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த இடங்கள்லாம் விசிட் பண்ணுங்கள். நான் வர வழியில் கொஞ்சம் காட்சிகளை பார்த்தேன். இங்கே மலரிக்கல், அந்த ஊரில் இருக்கிற வீடுகள்லாம் மழை பெஞ்சி ஃபுல்லாக தண்ணியாக கிடக்குது. வாசல் ஃபுல்லாக தண்ணியாக கிடக்குது. இங்கே வாழ்கிறவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ விவசாயத்துக்கு அப்புறம் விவசாயம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளை மாதிரி டூரிஸ்ட்டுகளை வச்சு தான் இவங்க வாழ்கிறாங்க. நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல காட்சிகள்லாம் பார்க்கலாம். நாங்கள் போட்டிங்கெலாம் முடிச்சுட்டு நேராக போய்கிட்டு இருக்கிறோம். கேரளாவில் இருக்கிற நல்ல நல்ல இடங்கள்லாம் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க. இங்கே நிறைய பேர் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டு, அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு ஃபோட்டோஸ்லாம் எடுக்க நிறைய பேர் ட்ரோன்லாம் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம மாதிரி நீங்கள் இந்த பூவை பார்க்க வரும்போது கொடையோ ரெயின் கோட்டோ ஏதாவது கொண்டு வாங்க. ஏன்னா இந்த பூ இருக்கிற 3 மாதம் கேரளாவில் மழைக்காலம். கண்டிப்பாக அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பாட்டில் இங்கே கிடந்துச்சு, யாரோ போட்டு போயிட்டாங்க. நம்ம நேரத்து வண்டியில் போட்டோம். அந்த சேட்டை எங்கேயா வந்து தூர போட்டுருவாங்க. வர்ற கெஸ்ட்டு வந்து இந்த மாதிரி குப்பையெல்லாம் போடாமல் இருங்க. ஏன்னா நம்ம இயற்கையை நம்ம தான் பாதுகாக்கணும். இது பாருங்க ஃபுல்லாக போட்டிருக்குறாங்க. ஸோ வரவங்க தண்ணியெல்லாம் குடிக்கிறவங்க இதை உள்ளே போடுங்க. இது நான் குடிக்கலை, இங்கே கிடந்தது நான் எடுத்து உள்ளே போட்டிருக்கேன். நம்ம போகிற இடங்கள்ல நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோம். ஆனால் இந்த ஒரு டூரிஸ்ட்டு செய்யக்கூடிய ஒரு கடமை. இங்கே பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸெல்லாம் பாட்டு போகிற மாதிரி நிறைய போட்டு அதில் ஒரு விஷயம் பாட்டு போட்டிருக்கிறாங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா கூகுள் மேப்பில் மலரிக்கல் அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே வந்துடலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்குறேன். டூரிஸ்ட் தான் இருக்கிறாங்க. டூரிஸ்ட்டுகளை நம்பி தான் இங்கே இவ்வளோ போட்டு இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்குள்ள ட்ரிப்பெல்லாம் முடிஞ்சிட்டு மணி 9 ஆக போகுது. நிறைய பேர் நேற்றெல்லாம் ஒதுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா காலையில் 6 மணிலேருந்து ஒரு 9 மணி 10 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். ஏன்னா அதுக்கப்புறம் யாரும் ஒன்று போக முடியாது. வெயில் அடிச்சுட்டு அப்படின்னா பூவெல்லாம் சுருங்கிடும், போக முடியாது. நம்மளை கொண்டு போன சேட்டன் யாராரு சேட்டன் பேர் வந்து பைக்கு. ஓகே, தேங்க்யூ ചേട്ടാ. ഇത്രയും നേരം നമ്മളെ എല്ലാം കറങ്ങി കാണിച്ച്. ചേട്ടൻ ഫോൺ നമ്പർ ഒന്ന് പറഞ്ഞു. 96 05 52 96 73. ഓക്കെ ചേട്ടാ, ഇനി തിരിച്ച് വരുമ്പോൾ കാണാം. നമ്മളെ ആൾക്കാരൊക്കെ വരും. ஓகே, காலையில் வந்தோம் 3 மணிக்கு எழுந்திரிச்சு காலையில் வந்தோம். மலரிக்கல் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. நம்ம நேராக வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கிறோம். போகும்போது கொஞ்சம் பூவெல்லாம் கொண்டு போகிறோம். இந்த பூவெல்லாம் இங்கே பைசா கொடுத்தா வாங்குவோம். ஆனால் நம்ம உள்ளே போனதுனால ஃப்ரீயாக பறிச்சுட்டு வந்துட்டோம். இனி என்ன ப்ரோக்ராம், நம்ம நேராக வீட்டுக்கு போக வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. டாட்டா பை பாய். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களா. பாய்.